Hello students, welcome to GA Max exercise Introduction to Probability Theory, exercise 12.4, question number 1. A factory has two machines, machine 1 and machine 2. Machine 1 produces 60% of items, machine 2 produces 40% of the items of the total output. Further, 2% of the items produced by machine 1 are defective, whereas 4% of produced by machine 2 are defective. இப்போ defective items பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். If an item is drawn at random, what is the probability that it is defective? Okay, இந்த defective item கான probability தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். Total probability நம்ம கண்டுபிடிக்க போறோம். So நம்ம probabilities அங்க கொடுத்திருக்கிறதெல்லாம் நேம் பண்ணிக்கலாம் முதல்ல. இப்போ events வந்து நம்ம A1 A2 ன்னு நேம் பண்ணிக்கலாம். A1 A2 B ன்னு. Let A1 be the event that the items are produced by machine 1. A2 be the event that the items are produced by machine 2. Okay. இப்போ வந்து இந்த B நம்ம எதுக்கு total probability கண்டுபிடிக்க போறோமோ அந்த event அங்க கடைசியில क्वेश्चनல கேட்டிருந்தாங்க இல்லையா வந்து what is the probability that it is defective இந்த மாதிரி கேட்டிருக்காங்கல்ல இத வந்து நம்ம B ன்னு எடுத்துக்கணும். ஓகே, let B எதுக்கு கேட்டிருக்காங்களோ அத வந்து probability ஃபைனலா கேட்டிருக்காங்க. let B be the event of drawing a defective item அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்ன கொடுத்திருக்காங்கன்றதை எழுதிக்கலாம். so given என்ன கொடுத்திருக்காங்க P of A1 என்ன கொடுத்திருந்தாங்க 60% ன்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா 60% னா என்னது equal to 60 by 100. ஓகே, 60 by 100 னா என்னது that is 0.60. ஓகே, 0.60. அதனால P of A1 வந்து இங்கே நீங்க கூட போட்டுக்கலாம் calculation. so this is equal to 6 by 10, so 0.6 ன்னு வந்துரும். and P of A2 என்ன கொடுத்திருந்தாங்க 40% ன்னு கொடுத்திருந்தாங்க. அதனால 40 by 100 equal to 0.4. ஓகே, and அடுத்து வந்து வேற என்ன கொடுத்திருந்தாங்க இப்போ வந்து further 2% of the items produced by machine 1 are defective னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க வந்து conditional probability கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க so 2%ங்கிறது என்னது it is the probability of B bar A1 எப்படி அப்படின்னா the item is produced by machine 1. machine 1 ஓட event வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம் items produced by machine 1 வந்து நம்ம EA1 ன்னு எடுத்திருந்தோம். ஓகே, so machine 1 select பண்ணியாச்சு. அதுதான் வந்து event already happened and we are going to find the probability of getting a defective item from the machine 1. ஓகே, அதனால தான் இத P of B bar A1 அப்படின்னு சொல்றோம் அந்த 2%ங்கிறது. ஓகே, இது B bar A1ன்றது என்னன்னா conditional probability of this B. ஓகே, assuming that this A1 has already happened. Already happened na enna artham after selecting this machine 1 we are going to find the probability that the defective item is selected from is got from machine 1. okay, அதுதான் P of B bar A1 அது 2% கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 4%ங்கிறது என்னது P of அப்போ அதே ஆர்குமெண்ட் படி P of இது என்ன ஆயிரும் P of B bar A2. ஓகே, அதாவது A2ங்கிறது it's produced by machine 2 and we are going to find the probability of getting a conditional probability of getting a defective item அதாவது B. ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம இங்க எழுதிக்கலாம். therefore P of B bar A1 equal to என்ன கொடுத்திருந்தாங்க 2% ன்னு கொடுத்திருந்தாங்க. 2% னா என்னது 2 by 100. ஓகே, 2 by 100 னா 0.02. ஓகே, அதனால 0.02 ன்னு போட்டுக்கங்க. and the next one P of B bar A2 அது வந்து 40% 4% ன்னு கொடுத்திருந்தாங்க. 4% னா 4 by 100 that is 0.04. right, அதாவது இது first one வந்து 2%, second one வந்து 4%. right,
அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவென்ட் பி கண்டுபிடிக்க போறோம். அதாவது பி ஆஃப் பி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? த டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட் பி, தட் இஸ் பி ஆஃப் பி கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த ஈவென்ட்ஸ் A1 A2 மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்ஸ். ஓகே, மெஷின் 1ல இருந்து டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் செலக்ட் பண்றதும் மெஷின் 2ல இருந்து டிஃபெக்டிவ் ஐட்டம் செலக்ட் பண்றதும் ஒன்னுக்கு ஒன்று டிஃபரெண்ட் ஈவென்ட்ஸ், ஒன்னுக்கு ஒன்று அதை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ தே ஆர் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ். அண்ட் பி ஆஃப் பிக்கு வந்து நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட் பின்னு ஃபார்முலா படித்தோம். ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம யூஸ் பண்ண போறோம். பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் A1 இன்டூ பி ஆஃப் பி பார் A1 பிளஸ் பி ஆஃப் A2 இன்டூ பி ஆஃப் பி பார் A2 தான் ஃபார்முலா, ரைட்? ஸோ ஒவ்வொரு வேல்யூஸும் நமக்கு தெரியும், எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் 0.6 இன்டூ 0.02 பிளஸ் 0.4 இன்டூ 0.04. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது என்ன வரும்? 0.012 பிளஸ் இது என்ன வரும்? 0.016. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா 0.028 வந்துடும். இதுதான் நமக்கு P of B, total probability of the event B. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் எப்படி வருது? நமக்கு 6 into 2 வந்து 12 தெரியும். ஓகே, 12 தெரியும். இங்க எத்தனை டெசிமல் பிளேசஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. இங்க 1 இருக்கு, இங்க 2 பிளேசஸ் தள்ளி 1 2 பிளேசஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு. ஸோ ஆக மொத்தம் 3 பிளேசஸ் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். நமக்கு 2 பிளேசஸ் இருக்கு. ஸோ ஒரு 0 வந்த பக்கம் ஆட் பண்ணிட்டு இப்போ டெசிமல் இப்படி வச்சிருங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் 4 into 4 வந்து 16. இங்க வந்து ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்கு, இங்க 2 டெசிமல் பிளேசஸ் இருக்கு. ஸோ நமக்கு 3 டெசிமல் பிளேசஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 2 தான் இருக்கு. ஸோ ஒரு 0 இந்த பக்கமா ஆட் பண்ணிட்டு டெசிமல் வச்சிருங்க. இங்க 0 இந்த பக்கமா 0 இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ முன்னாடி ஆட் பண்ணிருங்க, பண்ணிட்டு டெசிமல் வச்சிருங்க. அதனாலதான் இங்க 0.016 இங்க இந்த மாதிரியும் வந்துச்சு. ஓகே, அண்ட் திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Second question, there are 2 identical urns containing respectively 2 urns இருக்கு. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் urnல வந்து 6 பிளாக்கும் 4 ரெட் பால்ஸும் இருக்கு. செகண்ட் urnல 2 பிளாக் அண்ட் 2 ரெட் பால்ஸ் இருக்கு. and urn is chosen at randomனு கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு urnsல இப்போ வந்து சப்போஸ் urn 1 and urn 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுல என்னென்ன இருக்கு? நமக்கு 6 பிளாக் இருக்கு urn 1ல, 2 ரெட் பால்ஸ் இருக்கு. செகண்ட்ல வந்து 2 பிளாக்கும் 2 ரெட்டும் இருக்கு. ஓகே, இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு urn முதல்ல சூஸ் பண்றோம். 2ல 1 சூஸ் பண்றோம். அப்ப அதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன வந்துரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் சூசிங் த urn வந்து 2ல 1, ஸோ 1/2. ஓகே, ஈக்குவல் சான்சஸ் ரெண்டுக்கும். இப்போ a ball is drawn from it. ஓகே, இப்போ வந்து and urn is chosen at random. ஏதாவது ஒரு urn சூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பால் அதுல இருந்து டிரா பண்றோம், சூஸ் பண்ண பால்ல இருந்து. So find the probability that the ball is black. இதான் first subdivision. அடுத்தது if the ball is black, இது conditional probability. Find the probability that it is from the first urn அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம events எல்லாம் முதல்ல நேம் பண்ணிக்கலாம். Let A1 be the event of selecting urn 1. A2 be the event of selecting this urn 2. Okay, இப்போ let B be the event of என்ன கேட்டிருக்காங்க questionல? Find the probability that the ball is black ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து so நம்ம வந்து let B be the event of selecting a black ball அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, Bங்கிற event வந்து selecting a black ballன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் எழுதிக்கலாம். given இப்போ இது டைரக்டா நமக்கு கொடுக்கல, ஸோ நம்ம given எழுத வேணாம், P of A1 எழுதிக்கலாம். P of A1 is equal to selecting urn 1. selecting urn 1னா 2 urnsல ஒரு urn select பண்றதுக்கு probability 1/2. so this is equal to 1/2. அதே மாதிரி P of A2 என்ன ஆயிரும் நமக்கு? அதுவும் 1/2 தான். ஓகே, அடுத்தது வந்து P of B bar A1. B bar A1 னா என்னது? getting a black ball from the first urn. ஓகே, இப்போ வந்து டோட்டல் போட்டுக்கலாம் ரெண்டுக்கும். டோட்டல் வந்து நமக்கு
6 plus 4 ஃபர்ஸ்ட்ல வந்து 10. ஓகே, இங்க வந்து 4 ரெட் பால்ஸும் 6 பிளாக் பால்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல 2 plus 2 வந்து 4. அப்போ நம்ம பிளாக் பால்ஸ்க்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ P of B bar A1 getting choosing a black ball from earn 1. என்னது black ball earn 1ல எத்தனை இருக்கு? 6 இருக்கு. டோட்டல் 10 இருக்கு. அதனால 6/10. ஓகே, அடுத்தது வந்து P of B bar A2. ஓகே, choosing a black ball from earn 2. earn 2ல டோட்டல் எத்தனை இருக்கு? 2 black balls இருக்கு. அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 4 இருக்கு. ஸோ இது வந்து 2/4 அண்ட் 6/10 வச்சுக்கோங்க. ஓகே, now இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து therefore total probability, so P of B is equal to P of A1 into P of B bar A1. total probability के formula நமக்கு தெரியும். P of B என்னன்னு படிச்சிருக்கோம், அதை தான் யூஸ் பண்றோம். and P of A2 into P of B bar A2. so values எல்லாம் நம்ம substitute பண்ணிக்கலாம். இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகே, P of A1 is 1/2, B bar A1 is 6/10 into plus 1/2 into 2/4. ஓகே, இப்போ நம்ம கேன்சல்லாம் பண்ணிக்கலாம். 3 இங்கே 1/4. so this is equal to 3/10 plus 1/4. so 40 LCM எடுத்துட்டோம்னா 12 plus 10. okay, so this is equal, therefore P of B is equal to 22/40. okay, இதை திருப்பி நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா 11/20 வந்துரும். this is the answer for the first subdivision. அடுத்து second subdivision ஒன்று இருக்கு. இப்போ second subdivision என்ன கேட்டிருக்காங்கன்னா, if the ball is black, okay, if the ball chosen is black, find the probability that it is from the first earn. okay, first earnல இருந்து வரதுக்கு probability கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன அப்ப கண்டுபிடிக்கணும்? பேஸ் தியரம் படி நமக்கு வந்து இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது வந்து it is from the first earn, அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் earnல இருந்து நமக்கு பிளாக் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி A1 எடுத்திருக்கோம். பால் இஸ் பிளாக், இது வந்து ஆல்ரெடி ஹேப்பன்டு ப்ராபபிலிட்டி இவெண்ட். ஸோ A1 பார் B தான் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து இஃப் த பால் இஸ் பிளாக், இதுதான் ஃபர்ஸ்ட் இவெண்ட், முதல்ல நடந்து முடிஞ்சிருச்சு. முதல்ல வந்து பிளாக் பால் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிட்டோம், சூஸ் பண்ணிட்டோம். அதனால அதை வந்து இங்க நம்ம ஆல்ரெடி ஹேப்பன்ட் இவெண்ட்னு டினாமினேட்டர்ல போட்டுக்கிறோம். இப்ப எதுக்கு கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் earn. ஃபர்ஸ்ட் earnல இருந்து வரதுக்கு தான் நமக்கு ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த A1 நம்ம வந்து மேல போட்டிருக்கோம், P of A1 bar B. சோ இது வந்து நம்ம பேயிஸ் தியரம் படிச்சோம் இல்லையா? பேயிஸ் தியரம் வச்சு பண்ண வேண்டியதா. சோ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். சோ பை பேயிஸ் தியரம் ப்ராபபிலிட்டி தட் த பால் drawn is from the first earn is equal to, இப்ப நம்ம எழுதணும் இல்லையா? என்னன்னு எழுதணும்? ஃபர்ஸ்ட் earn வந்து A1, அதனால இருந்து பிளாக் பால் கிடைக்கிற ஈவெண்ட் வந்து A1 எடுத்துனோம். சோ நம்ம P of A1 bar B போட போறோம். பேயிஸ் தியரம் படி இது என்ன வரும்? நமக்கு 2 ஈவெண்ட்ஸ் இருக்கிறதுனால டினாமினேட்டர்ல 2 டேர்ம்ஸ் நமக்கு வரும். நியூமரேட்டர்ல வந்து இந்த A1ங்கறனால P of A1 into P of டோட்டல் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்ல என்ன பண்ணோமோ அது வந்து இங்க அப்படியே வந்துரும். ஓகே, இந்த இடத்துல வந்துரும், டினாமினேட்டர்ல வந்துரும். நியூமரேட்டர்ல மட்டும் இந்த டேர்ம் அடிஷனலா வரும். ஓகே, டினாமினேட்டர்ல நம்ம டோட்டல் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்ல பண்ணோம்ல, P of A1 into P of B bar A1 plus P of A2 into P of B bar A2. ஓகே, இப்போ எல்லா வேல்யூஸும் நமக்கு இருக்கு, எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ P of A1 1/2 into B bar A1 வந்து 3/5, 6/10 இருந்துச்சு. அதை நீங்க கேன்சல் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். அடுத்தது P of A1 வந்து டினாமினேட்டர்ல 2 டேர்ம்ஸ் வரும், இது போட்டுட்டு இருக்கேன். இப்ப 1/2 into B bar A1 என்னது? again it is 3/5 plus P of A2 வந்து again 1/2 into P of B bar A2 வந்து அதுவும் நமக்கு 1/2 தான். ஓகே, நம்ம எல்லாம் போட்டு வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்க போட்டிருக்கோம்ல எல்லாமே 4 வேல்யூஸ் இருக்கு, அதை தான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு
numerator is 3 by 10 divided by denominator வந்து 3 by 2 into 5 10 plus இங்கே வந்து என்னது 1 by 4 okay. So this is equal to 3 by 10 denominatorல 40 வரும். So இங்கே வந்து numeratorல என்ன ஆயிரும் 12 plus 10 okay. So this is equal to 3 by 10 இதை reciprocal போட்டுருங்க 40 by இந்த 12 plus 10 வந்து நமக்கு 22. So cancel பண்ணிட்டோம்னா this is equal to என்ன வந்துரும் again வந்து இதை 2 times பண்ணிடலாம். So this is 6 by 11 வந்துரும் okay. அப்ப Bayes theorem படி அந்த second subdivision getting a black ball from the first urn is equal to 6 by 11 okay. Okay students, Bayes theorem ரொம்ப important. இதுல உங்களுக்கு questionsலாம் examக்கு கண்டிப்பா வரும். இதை நல்லா போட்டு பார்த்துக்கங்க, நல்லா understand பண்ணிக்கங்க difference and we'll continue in the next video students.